ஏதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப பிரயாசப்படுறேன். அந்த 500 ரூபாய் என் பிள்ளைகளை காப்பாற்றலாம், என் மனைவியோட தேவைகள் சந்திக்கப்படும் ரொம்ப பிரயாசப்படுறேன். ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதுல எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் கண்ணீரோடு ஒவ்வொரு ராத்திரியும் உறங்குறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில இந்த சத்தியத்தை கேட்கிறேன். தேவ பிள்ளைய பேதுரு முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையானவனாய் கரையில நின்று கொண்டிருந்தான். நானும் நீயும் நம்புகிற இயேசு கிறிஸ்து படகுல ஏறினார். அவன் படகு அமரத்தக்க கரைக்கு திரும்பினான். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, உங்களை இந்த நிகழ்ச்சி மூலியமாய் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சேனல் 360 மூலியமாய் உங்கள் இல்லங்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திக்க நாங்கள் பாரப்படுத்தப்படுகிறோம், விருப்பப்படுகிறோம். நீங்களும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை திங்கட்கிழமை 7 மணி அளவில் உங்கள் இல்லங்களுக்குள்ளே இந்த தேவ வார்த்தைகள் கடந்து வரும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள் போவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து போவோம். எங்கள் அன்பான நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம் சமூகத்துக்கு நேராய் கடந்து வருகிறோம். கர்த்தாவே, இந்த இல்லங்களுக்குள் உம் வசனம் நுழையும்படியாய் ஆண்டவரே, இந்த வசனத்தை இந்த இல்லங்களுக்குள் கொண்டு போக இந்த 360 சேனலை நீர் எங்களுக்கு வழிகாட்டியாய் தந்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பிரயாணம் பண்ணும். இந்த ஜனங்களுக்கு எந்த வார்த்தையினால் இந்த ஜனங்களை நீர் ஆறுதல் படுத்த நிரப்ப ஆண்டவரே கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த ஜனங்கள் வாழ்க்கையில் செய்ய நீர் விருப்பமாக இருக்கிறீரோ அந்த காரியத்தை செய்யும்படியாய் வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு ஜீவன் தந்த பிதாவே, ஆமேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திப்பதில் உங்களோடு கூட பேசலாம் என்று வேதத்தில் இருந்து நான் எடுத்த ஒரு வசனம் யோபு புஸ்தகத்திலே 37வது அதிகாரம் 5வது வசனம். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேச கர்த்தருடைய ஆவியானவரினால் பாரப்படுத்தப்படுகிற வார்த்தை, கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியத்தை செய்வார். நீங்க ஒரு ஆமீன் சொல்வீங்க நான் நம்புறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படட்டும். நடக்காது அசாத்தியமான காரியம், இது எப்படியோ சாத்தியம் இல்லை. அநேக மனுஷர்களால் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அநேக வார்த்தையினால் உடைந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களோடு பேசுகிறது. நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதுல நம்ம வேதத்துல இருந்து ஒரு மனுஷனை எடுத்து உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரை வாசிக்க கேட்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு இந்த வேத வசனங்கள், இந்த கதை தெரியாத கதை இல்லை. அநேக சபைகள்ல வல்லமையான தேவ மனிதர்களால் பிரசங்கிக்கப்படுகிற ஒரு கதை தான். பேதுரு என்கிற மனிதன் சீமோனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடற்கரையிலே வெறுமையான படகை உடையவனாய் இருக்கிறான். இயேசு அந்த மனுஷனை பார்த்து அவன் அந்த படகை எடுத்துக்கொண்டு ஆழத்திலே போய் வலையை போடு என்று சொல்லுகிறார். வலையை போட்டு வலை கிழிந்து போகத்தக்க அந்த மீன்களை வலையில பிடிக்கிறாங்க. படகு அமர்ந்து போகத்தக்க அந்த மீன்களை அந்த படகுகள் நிரப்புறாங்க. திரும்ப அந்த படகு கரைக்கு வரும் பொழுது நான் உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, திரும்ப கரைக்கு அந்த படகு வந்து சேரும் பொழுது இயேசு பேதுருவை நோக்கி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த வலையை விட்டுட்டு, இந்த படகை விட்டுட்டு, இந்த மீன்களை விட்டுட்டு என் பின்னாடி வா. அம்மா தேவ ஜனங்களே,
அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், வெறுமையாய் நின்று கொண்டிருந்த பேதுருவை எதற்கு ஆண்டவர் படகை எடுத்துக்கொண்டு ஆழத்துக்கு போ என்று சொல்லணும், எதற்கு ஆழத்திலே வலையை போடு என்று சொல்லணும், அந்த மீன்கள் நிரம்பின படகாய் திரும்ப வரும் பொழுது எதற்கு ஆண்டவர் அந்த படகை விட்டுட்டு பின்னால வா என்று சொல்லணும்? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பேதுரு கரையில் இருக்கும் பொழுது அநேக ஜனங்கள் இருந்தாங்கம்மா. நான் உங்களுக்கு இதை வெளிப்பாடா உங்களோடு கூட திட்டமாய் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். பேதுரு கரைக்கு வரும் பொழுது அநேக ஜனங்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அநேக படகுகள் இருந்தது. பேதுருவோடைய படகு மாத்திரமல்ல, அநேக படகுகள். சில படகுகளில் சில மீன்கள் இருந்தது, சில படகுகளில் நிறைந்த மீன்கள் இருந்தது. மனிதர்களுடைய கண்கள் அங்கு நிறைந்திருந்த படகுகள் மேல் நோக்கமாய், ஏதோ மீன்கள் இருந்த படகுகள் மேல் நோக்கமாய் இருந்தது. எந்த மனிதர்களுடைய கண்களும் பேதுருவோடைய படகு மேல் நோக்கமாய் இல்லை. பேதுருவோடைய படகை யாரும் பார்க்கல, யாரும் பேதுருவை விசாரிக்கல. ஏன்னா பேதுரு வெறுமையானவனாய் கரையில நின்று கொண்டு இருந்தான். அன்பான தேவ ஜனங்களே, இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைப்படும் நான் நம்புறேன். வெறுமையானவனாய் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டவனா, ரொம்ப கஷ்டப்பட்டான். நைட்டு ஃபுல்லா அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணான், ஆனா அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. வெறுமையானவனாய் கரைக்கு கடந்து வருகிறான். அந்த வெறுமையான பேதுருவை ஆண்டவர் பார்க்கிறார். நீ இந்த மக்களுக்கு முன்னாடி, இந்த ஜனங்களுக்கு முன்னாடி, உன் சொந்த உறவுகளுக்கு முன்பாக நீ வெறுமையானவனாய் இருந்தல்ல, உன்னை நான் இந்த ஜனங்களுக்கு முன்னாடி உன் தலையை நிமிர்த்துவேன்னு சொல்லி எந்த இடத்துல வெறுமையானவனாய் பேதுரு நின்னானோ அதே கரைக்கு ஒரு படகு கடந்து வருகிறது. அந்த படகு அமுரத்தக்க மீன்களும் கொண்டு வருது. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டாங்களே. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எந்த இடத்துல பேதுரு தலை குனிந்தானோ, எந்த ஜனங்களுக்கு முன்னாக பேதுரு வெறுமையானவனாய் இருந்தானோ அதே ஜனங்களுக்கு முன்னாடி நான் பிரசங்கிக்கிற, நீங்க கேட்கிற இந்த இயேசு கிறிஸ்து பேதுருடைய வாழ்க்கையிலே கடந்து போய் ஆழத்தின் மேல் வலையை போடுன்னு சொன்னாரு. அவன் வலை கிழிந்து போகத்தக்க, படகு அமர்ந்து போகத்தக்க மீன்கள் நிரம்பினது. இந்த வார்த்தை எதற்கு உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன் என்று சொன்னார். நிறைய இடங்களில் நீங்க வெறுமையானவர்களாய் காணப்படுறீங்க. உங்க சொந்தங்களுக்குள்ள, உங்க உறவுகளுக்குள்ள நீங்கள் வெறுமையானவர்களாய், எத்தனையோ பிரயாசம் பண்ணிட்டேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா வாழ்க்கையில மாற்றமே இல்லைன்னு, இன்னும் வெறுமைதான் இருக்கு. இன்னைக்கும் நான் கஷ்டத்துக்குள்ள தான் வாழ்றேன், நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவரை தானே நான் நம்புறேன், ஆனா என் வாழ்க்கையில வெறுமை இருக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு பார்க்கிறேன். தேவ ஜனங்களே, என் தேவ பிள்ளையே, உன்னோடு கூட கர்த்தர் இடைப்படட்டும். பேதுரு வெறுமையானவனாய் இருந்தான். எந்த ஜனங்களுக்கு முன்பாக பேதுரு வெறுமையானவனாய் காணப்பட்டானோ அதே ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் பேதுருவனை நிரம்பினவனாய் மாற்றினார். இதே வார்த்தையை நான் உன்னோடு கூட பேசுகிறேன். நீ எந்த இடத்துல வெறுமையானவளாய் இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ வெறுமையானவளாய் காணப்படுகிறாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையை நிரப்பி வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமால, நான் நிறைய படிக்க முயற்சி பண்றேன், எனக்கு படிப்பு வரல, நான் படிக்க ஆசைப்படுறேன். ஒரு நாள் 2 நாள் நான் படிக்கணும்னு அந்த புக்கை எடுக்கிறேன், படிக்கணும்னு முயற்சி பண்றேன், ஆனா என்னால படிக்க முடியலன்னு சொல்லி இருதயத்தில் கண்ணீரோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படட்டும். நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்ட, எவ்வளவோ ஆசைப்பட்டுட்ட, நீ மக்கா இருக்கணும்னு உனக்கு ஆசை இல்லைல்ல, நீ அநேகரால தேவையில்லாத வார்த்தைகளை கேட்கணும்னு உனக்கு ஆசை இல்லைல்ல, ஆனா நீ எவ்வளவோ பிரயாசப்பட்டு, எவ்வளவோ முயற்சி பண்ணி, பேதுரு எப்படி ராகம் முழுவதும் பிரயாசப்பட்டு கரையில ஒன்றுமில்லாதவனாய் நின்றானோ, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு உனக்கு அந்த படிப்பே வரலன்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளையா இருப்பானா, நான் நம்பி உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அந்த பேதுருடைய வாழ்க்கையில, பேதுருடைய படகை நிரப்பி ஜனங்களுக்கு முன்பாக கிரகிக்க முடியாத காரியத்தை செய்த இயேசு உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு உங்களோடு கூட இடைப்படட்டும். ஆமா ஆமா, இன்னைக்கு அநேகர் வேலையில நான் ரொம்ப பிரயாசப்படுறேன், என் குடும்பத்தை எப்படியாவது முன்னாடி கொண்டு வந்துடணும்னு ஆசைப்படுறேன்னு, என் குடும்ப சூழ்நிலையை மாத்திரணும்னு ஆசைப்படுறேன். நான் காலையில வேலைக்கு போனா நைட்டு தானே வீட்டுக்கு வரேன், ஏதாவது ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் எனக்கு கிடைக்குமான்னு ரொம்ப பிரயாசப்படுறேன். அந்த 500 ரூபாய் என் பிள்ளைகளை காப்பாற்றலாம், என் மனைவியோட தேவைகள் சந்திக்கப்படும், ரொம்ப பிரயாசப்படுறேன். ஆனால் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் கண்ணீரோடு ஒவ்வொரு ராத்திரியை உறங்குறேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியில இந்த சத்தியத்தை கேட்கிறேன். தேவ பிள்ளையே, பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையானவனாய் கரையில நின்று கொண்டிருந்தான். நானும் நீயும் நம்புகிற இயேசு கிறிஸ்து படகுல ஏறினார். அவன் படகு அமரத்தக்க கரைக்கு
திரும்பினா, நான் நம்பி உனக்கு சொல்லுகிறேன், ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த இடத்துல வெறுமையானவனாய், நீ பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாதவனாய் திரும்ப வந்தாயோ, அதே இடத்திலே பேதுருவுடைய படகு நிரம்பினது உண்மைனா உன் வாழ்க்கை நிரம்பும். உன்னுடைய சொந்தங்களுக்குள்ள, உன்னுடைய உறவுக்குள்ள அதே ஜனங்கள் பார்ப்பாங்க. உன்னை வெறுமையானவனாய் பார்த்தாங்கல்ல, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தரித்திரனா இருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அதே ஜனங்கள் பிரமிக்கத்தக்க கர்த்தர் உன் படகை நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசு ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்லவர். இன்னைக்கு உன்னோடு கூட பேசும்படியாய் பாருங்க, உங்களோடு கூட பேசும்படியா அவர் உங்கள் இல்லத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார். The word for your heart, உன்னோட இருதயத்துக்கு இந்த வார்த்தை நான் நம்புறேன். உன் இருதயத்தை சேற்ற கர்த்தர் உன்னோடு இடைப்படுகிறார்னு சொல்லி நான் நம்புறேன். எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேன், படிக்க முடியல, எவ்வளவு பிரயாசப்பட்டுட்ட, வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியல. கர்த்தர் உன்னோடு கூட இந்த நாளில் இடைப்படட்டும். அன்பான தேவ ஜனமே, அன்பான தேவ பிள்ளையே, பேதுருடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வாரானால், அவன் படகு நிரம்பி திரும்ப கரைக்கு வரும் பொழுது ஜனங்கள் அதை பார்த்து பிரமித்து போனாங்கன்னு வேதம் சொல்லுது. ஆனா நீங்க எவ்வளவு சொல்றீங்கன்னு, நீங்க இவ்வளவு பேசுறீங்க, எங்க கஷ்டம் உங்களுக்கு என்னென்ன தெரியும், நாங்க எவ்வளவு பிரச்சனையில இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்க வாழ்க்கைலாம் மாறாதுன்னு சொல்லி நினைப்பீங்களாண்ணா, என் பிரச்சனை எப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நீங்க நினைப்பீங்களாண்ணா? நான் உங்களுக்கு சொல்றேன் அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு என்கிற மனுஷன் அவன் மீனவன் குடும்பத்துல பிறந்தவன். அவனுக்கு பிறக்கும் போதே தெரியும் வலையும் படகும் எப்படி பயன்படுத்த வேணும்னு. அப்படி எல்லா ஞானமும் நிறைந்த மனுஷன் கரையில வெறுமையானவனாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசுக்கு மீன் பிடிக்க தெரியாதில்ல. அவர் மீனவன் குடும்பத்துல பிறந்தவர் அல்ல, அவர் தெச்சன் குடும்பத்துல பிறந்தவர். அவர் ஒரு கார்பெண்டர், அவ்வளவுதான். ஆனா இயேசு வந்து சொல்லும் பொழுது பேதுரு படகை எடுத்துக்கொண்டு ஆழத்திலே போனான். அன்பான தேவ ஜனங்களே, இன்னைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைன்னு நான் நம்புறேன். நீங்க எப்படி படிக்க முடியாம நான் தோற்று போனேன்னு நினைச்சு நிக்கிறீங்களோ, எப்படி நான் எவ்வளவு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டாலும் என் வாழ்க்கை மாறலன்னு சொல்லி சோர்ந்து போய் நிற்கிறீங்களோ, இதே மாதிரி தான் அன்னைக்கு பேதுரு என்கிற மனுஷன் நின்று கொண்டிருந்தான். இயேசு வந்து அவனோடு பேசும் பொழுது இயேசுவுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். இந்த வார்த்தையை நான் உங்களோடு சேர்ந்து பேசி முடிக்கலாம் நினைக்கிறேன். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காண்பித்து கொடுக்கணும்னு ஆசைப்படுகிறேன். லூக்கா புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்க கேட்போம். அதற்கு சீமோன் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின் வலையை போடுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டேனே, எனக்கு படிப்புன்றது வரலனே, நான் எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு நிற்கிறேனே, இனிமே என்னால் படிக்க முடியாதுண்ணே, எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க, எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் படிக்க நீ முயற்சி பண்ணாத, உனக்கு வராதுன்னு சொல்லி என் சொந்தங்கள் பந்தங்கள்லாம் சொல்லிட்டாங்க. நீ எவ்வளோ பிரயாசப்படுற, காலையில் வேலைக்கு போனால் நைட்டு வரைக்கும் ஏதாவது ஒரு 100 ரூபாய் கிடைக்குமான்னு பிரயாசப்படுற, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் வாழ்க்கை மாறாதுன்னு என் சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறவங்களா இருப்பீங்களாண்ணா? இன்னைக்கு இயேசு பேதுருடைய வாழ்க்கைக்குள் கடந்து போய் அவர் ஒரு வார்த்தை சொன்னதை கேட்டு பேதுரு என்கிற தேவ மனிதன் வலையை போட்டாங்க. அவன் வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தான். இன்னைக்கு நான் உங்க பிள்ளையாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய அபிஷேகத்தை உடையவனாய் சொல்லுகிறேன், அவர் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாய் சொல்லுகிறேன். என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் இன்னைக்கு நீங்க சொல்லுவீங்களாண்ணா? ஆண்டவரே, நான் எவ்வளவோ பிரயாசம் பண்ணிட்டேன், எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கை மாறல, இன்னைக்கு உங்களுடைய வார்த்தை என் இருதயத்தை தொட்டுது, கர்த்தர் என்னுடைய படகுல ஏறி இருக்கிறார், என் வாழ்க்கை மாற போகிறது, என் வலை கிழிய போகிறது என்று சொல்லி, ஆமா ஒண்ணுமே இல்லை இல்லையா, ஆமா உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட பேச வரல. உங்களால ஒண்ணும் முடியாதுதான், உங்களால ஒண்ணும் நடக்காதுதான். உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க உன்னால முடியாதுதான், உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தர உன்னால முடியாதுதான். நான் சொல்றேன், எப்படி பேதுரு எல்லாம் முடிந்தது, என்னால ஒண்ணும் முடியாது, அந்த கரையிலே அவமானப்பட்டவனாய் நின்றானோ, பேதுருவுக்கு இயேசு என்கிற தேவன் இறங்கி வருவானானால் அந்த தேவன் பேதுருவை நேசிக்கிறது போல் உன்னையும் நேசித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கைக்குள்ள, இன்றைக்கு உன் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நீ இயலாமையில இருக்கிறாயோ, உங்களுக்கு தெரியுமாமா, 100% நடக்கும்னு நம்புறத ஆண்டவர் செஞ்சாருன்னா அதுல என்னமா மகிமை இருக்கு? ஒண்ணுமே நடக்காதுன்றதுல எல்லாருடைய வாயோ இது நடக்காது ஆகாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல ஒருவர் இறங்கி வலையை போட சொல்லுவாரானால் அவர்தான் நீயும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நான் சொல்றேன், நீ முடிந்தது என்று நினைக்கிற காரியங்களை திற,
இனி நான் முயற்சி செய்ய மாட்டேன் நினைக்கிற காரியங்களை திரும்ப போய் ஆரம்பி. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுவார். இப்பொழுது கர்த்தர் உன் படகில ஏறி இருக்கிறான்னு உங்க பிள்ளையாய் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இதற்கு முன்னாடி நீ பிரயாசப்பட்ட, இதற்கு முன்னாடி நீ அநேக காரியங்கள்ல ஈடுபட்ட, ஆனா தோல்வியை பார்த்த. எல்லா பிசினஸ்லயும் தோல்வி தான் பார்த்த, எல்லா முயற்சியிலையும் தோல்வி தான் பார்த்த. அது நீ உன் படகுல தனியா போனது. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உன் படகுல இயேசு என்கிற தெய்வம் ஏறி இருக்கிறார். அவர் வார்த்தைக்கு பேதுரு செவி கொடுத்தான் என்று அந்த லூக்கா புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு என் பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியோடு சொல்லுகிறேன், இந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுப்பீங்களானா, எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல இனி நான் முயற்சி செய்ய மாட்டேன்னு சோர்ந்து போய் வெளியே வந்தீங்களோ, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அதை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அந்த வலை கிழிந்ததை போல, படகு நிரம்பினதை போல கர்த்தர் உங்களை கரைக்கு கொண்டு வருவார். ரேஷே துரிபி ஆக்கரஹர நேகத நாத்துரபரபு. இன்னைக்கு உன் கூட தான் பேசுறாரு. அன்பான தேவ பிள்ளை, இந்த வார்த்தை எனக்கான சொல்லி இருதயத்துல பாரத்தோடு நின்று கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை தான். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட தான் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்றுமே இல்லை முடிந்ததுன்னு சொல்லி ஜனங்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறியா? உறவுகளுக்கு முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறியா? என்னை யாரும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு, யாருக்கும் நான் தேவையில்லை, என் சொந்தக்காரன் என்ன மதிக்கல, என் சொந்த பிள்ளைங்க என்ன மன்னிக்கல நிற்கிறியா? நான் சொல்றேன், கர்த்தர் உன் வாழ்க்கையில கடந்து வர போகிறார். பேதுருடைய வாழ்க்கையிலே இயேசு கடந்து வந்தார். பேதுருடைய வாழ்க்கை நிரம்பின வாழ்க்கையாய் அதே ஜனங்கள் பார்த்து பிரமித்தார்கள் என்று அந்த வசனம் அழகாய் முடிகிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, ஜனங்கள் பிரமிக்கத்தக்க கர்த்தர் உன் வாழ்க்கையை நிரப்ப போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் நம்பி சொல்றேன், இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை. நீ யாருக்கோ பேசுறாங்க நினைக்க வேண்டாமா, இது உனக்கான வார்த்தை. கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். திரும்ப இந்த தலைப்பை உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா புஸ்தகத்தில் 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என் அன்பான தேவ பிள்ளையே, நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த திங்கட்கிழமை 7 மணியில நீ இந்த நிகழ்ச்சியை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற, என் வாழ்க்கை மாறாதான்ங்கிற குழப்பத்தோடு இருக்கிற, இன்னைக்கு நான் நம்பி சொல்லுகிறேன், உன் வாழ்க்கை மாறும். கர்த்தர் கிரகிக்க கூடாத காரியத்தை செய்வார். இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா உனக்கு பதில் தெரியாது. உன் சொந்தங்களும் உன்னை பார்க்கிற சுற்றி இருக்கிற ஜனங்கள் சொல்லட்டும், கர்த்தர் இந்த மகளுடைய வாழ்க்கையில, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியத்தை செய்திருக்கிறார். ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிருக்கிறல்ல, எல்லாம் முடிந்தது என்று நினைச்சிருக்கிறல்ல, நான் நம்பி சொல்றேன், உன் இயலாமையிலே ஒருவர் செயல்படுவார். உன் இயலாமையில் ஒருவர் செயல்பட வல்லவராய் இருக்கிறார். நான் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போறேன், நீ நிரம்பினவளாய் மாறுவ. ஞானத்திலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். ஆசீர்வாதத்திலே கர்த்தர் உன்னை நிரப்புவார். கர்த்தர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் பிரமிக்கத்தக்க காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படியே தேவ பிரசன்னத்தில் உங்க கண்களை மூடி, இயலாமையில் நீ செயல்படுவி, கரம் என்னை விலகாதிருக்கும். சொல்றீங்களா? இயலாமையில் நீ செயல்படுவீர், கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பிளப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை உயிர்ப்பீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். எஸ், உங்களோடு கூட பேசணும்னு கொண்டு வந்த வசனத்தை பேசணும்னு நான் நம்புறேம்மா. கர்த்தர் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். இனி எல்லா மண்டேவும் நான் உங்களோடு கூட பேசும்படியா இந்த நிகழ்ச்சி மூலியமாய் கடந்து வருவேன்.
கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த தலைப்புல வேதத்துல இருந்து அநேக காரியங்களை எடுத்து உங்களோடு கூட பேச ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களோடு கூட பேசுவேன். நீங்களும் மறந்துடாம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பின்தொடரும்படியாய் ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபித்து இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்படட்டும். கண்ணை மூடுங்க. வாக்கும் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை வாழ்க்கையில செய்வன்னு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா பேசியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்புறேன். உள்ள உடைஞ்சு போய் இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு பார்க்கிறேன். தேவ ஜனங்கள், கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்ய போகிறார். நீ அவமானப்பட்ட இடத்துல உன் தலை நிமிரும். என் பிள்ளைங்களால நான் அவமானப்பட்டுட்டேன்னு, என் சொந்தங்களுக்கு முன்னால என் பிள்ளைங்களால நான் தலை குனிஞ்சிட்டேன்னு, என் பிள்ளைங்களை சரியா வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன்னு, நீ கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். நான் முயற்சி பண்ணி ஒரு பிஸ்னஸ்ல காசெல்லாம் கொண்டு போய் போட்டேன்னு, அதுல தோத்துட்டேன். என் சொந்த பந்தங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு விரோதமா நின்று நான் ஒன்னுத்துக்கு உதவாதவன்னு சொல்றாங்கன்னு. அன்பான தேவ பிள்ளை, கர்த்தர் இன்னைக்கு உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வார். நீ இனி செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். நம்ம பார்த்த அந்த தேவ மனிதன் பேதுரு, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல, ஆனாலும் வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்த்த தேவ பிள்ளை, நீ வலையை போடு, திரும்ப ஒரு முயற்சி செய். கர்த்தர் உன்னை வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவார். படகு அமர்ந்து போகத்தக்க கர்த்தர் உன் வாழ்க்கையை நிரப்புவார். நீ கரைக்கு வரும் பொழுது எந்த ஜனங்களுக்கு முன்பாக நீ அவமானப்பட்டாயோ அந்த ஜனங்கள் உன்னை பார்த்து பிரமிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ராஷே துருவியா கரபல பாவம் அபிஷேகத்தை உடையவன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். தெய்வீக கரம் அவர்களை ஆளுகை செய்யட்டும். கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த பிள்ளையோட வாழ்க்கையில செய்வீங்க நான் நம்புறேன். டைம் ஆயிடுச்சு, வெளியே போகணும், ஆனா இந்த வார்த்தை எனக்காக சொல்லி காத்திருக்கிற இந்த பிள்ளை மேல தெய்வீக கிருபையை பேசுறேன். தெய்வீக கிருபை இந்த பிள்ளை ஆளுகை செய்யட்டும். கிரகிக்க முடியாத காரியத்தை கர்த்தர் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில செய்யும்படியாய் நான் வேண்டி உன் கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படுங்க. அடுத்த நிகழ்ச்சியில இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தையை, கர்த்தர் கிரகிக்க முடியாத காரியத்தை செய்தார் இப்படின்னு இந்த ஜனங்களோடு பேச கர்த்தர் எனக்கு கிருபை தரும்படியாய் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலியமாய் இந்த ஜனங்களோடு கூட கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேச ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிற எல்லா நிர்வாக ஆண்டவரே உழைக்கிற எல்லா பிள்ளைகள் மேலேயும் ஒரு தெய்வீக சமாதானத்தை பேசுகிறேன். இவங்க எவ்வளவு பிரயாசப்படுகிறார்களோ ஆண்டவரே, அதை நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் பிரமிப்பை காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ மனிதர்கள் இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சத்தியத்தை எத்தனை வருஷமா ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், ஒரு ஆத்துமா என்னால் ஆதாயப்படுத்த முடியலன்னு இந்த சத்தத்தை கேட்கிற ஊழியரை நான் பார்க்கிறேன். I see the vision. ஒரு தேவ மனிதன் இப்படி இருதயத்தில் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார். ஐயா, நான் சொல்றேன், உங்க வலையை போடுங்க. எந்த இடத்துல நீர் அவமானப்பட்டு இருக்கிறீங்களோ, இந்த ஊழியர் எதற்கு இத்தனை வருஷமா இந்த இடத்துல ஊழியம் பண்றாருன்னு தெரியல, எந்த ஜனங்க சொன்னாங்களோ அந்த ஜனங்கள் பிரமிக்கத்தக்க கர்த்தர் உங்கள் வலை கிழிந்து படகு நிரம்ப உங்களை கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து நடத்துவார். இந்த ஜெபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். Thank you. God bless you. Love you all.